பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக வருமாமா. அதனால பிணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் பாருங்க சுடு தண்ணி வச்சுருக்காங்க. எப்படி சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. முந்திரி இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியா. பாருங்க பன்னீர் கட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டுக்கலாம். லைட்டாக மெதுவாக கிண்டுங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் vlog 360. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி சண்டே vlog தான். சப்பாத்தி சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அந்த வீடியோ தாங்க. வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவை பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிப்ஸ்லாம் தெரியும். அதான் நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஓகே, உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக வருமாமா. கெட்டியே இல்லாமல் நல்லா வரும். அதனால் பிணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் பாருங்க சுடு தண்ணி வச்சுருக்காங்க. சுடு தண்ணி எதுக்குன்னா ஊற்றி உடனே பிசைஞ்சா சாஃப்டாக வருமாமா. உடனே கூட சுட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வச்சுருக்கணும், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம். சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க பிசையும் போது பாருங்க. ஒரு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க பாதி பிசைஞ்சாச்சு. பாருங்க திருப்பி எண்ணெய் விட்டு மேலே கடைசியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதான், சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதான் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சை தண்ணியாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஊற வைக்கணும், மூடி வைக்கணும். இதாக இருந்தால் ஒரு 2 செகண்டு மூடி வச்சா போதும். பாருங்கள் எண்ணெய் விட்டு கல்லில் பிசைஞ்சிக்கலாம் நல்லா. பாருங்கள் இந்தமாரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க கல்லில் ஒரு டைமு. பாருங்கள் கை வச்சு அமுக்கும் போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ள இறங்குது. இந்தமாரி இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா வரும். பாருங்கள் சப்பாத்தி பிசைஞ்சதெல்லாம் பார்த்துருவீங்க. அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் தேவையான அளவு, தக்காளி, கரம் மசாலா, முந்திரி, லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள் பன்னீர். இப்போ தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் முந்திரியை. இதை அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் தக்காளி இப்போ தண்ணியில் கழுவியாச்சு. அடுத்து அரிஞ்சிக்கலாம். இந்தமாரி பாருங்கள் ரஃப்பாக அரிஞ்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ஜூஸ் மாரி. அது கரெக்டாக இருக்கும். பாருங்க முந்திரி அரைச்சிக்கலாம். அதே தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்படியே. முந்திரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக. பாருங்க பன்னீர் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க பன்னீர் கட் பண்ணி வச்சேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் போடல, பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கி போட்டுக்கலாம் நல்லா. பாருங்க கலர் மாறுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் வாசம் கொஞ்சம் வந்துருச்சு. பாருங்க தக்காளி அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க சுற்றி எண்ணெய் நிற்குது, அப்போதான் நல்லா வணங்கிடுச்சுன்னு அர்த்தம். பச்சை வாசனை போய் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். சில்லி பவுடர், மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் போட்டாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ மசாலா போட்டோம்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை பார்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க கலரே பாருங்க ஒரு டிஃப்ரெண்டாக வந்துருச்சு. ஊற்றிக்கலாம். பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு, கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். எப்படி கொதிக்குதுன்ட்டு வெங்காயம் நல்லா கொதிக்குது. முந்திரி அரைச்சதை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் போட்டு இறக்கிக்கலாம். நல்லா கொதிக்குது, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டிக்கலாம். லைட்டாக மெதுவாக கிண்டுங்க. பாருங்க 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். பன்னீர் போட்டோம்ல, கொதிக்குது பாருங்க, வாசனையும் வேறு லெவலுக்கு இருக்குது. பாருங்க கப்புக்கு மாற்றிக்கலாம். எப்படி சாஃப்டாக இருக்குதுன்ட்டு பாருங்க, உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவை தொட்டு தேய்ச்சிக்கலாம்.
சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. தண்ணி விட்டு நாங்கள் பசங்க சுட்டனால பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு மேலே தூக்கிக்கிட்டு. பாருங்கள் பன்னீர் ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த பன்னீர் பாருங்கள் பஞ்சு மாரி வந்துடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி மெது மெது இருக்குது சாப்பிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து வீடியோ போடுறது CPM 360.